இப்போ பாருங்க பட்டிக்கு எப்படி எடுக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். நான் வந்து இந்த மெத்தட் படி தான் எடுப்பேன். இங்க பாருங்க நம்ம ஒரு 1/4 இன்ச்சு வந்து மின் போர்ஷன் எப்பயுமே கொஞ்சம் 1/4 இன்ச்சு கம்மியா இருக்கிற மாதிரி தான் வைக்குவோம். அதே மாதிரி வச்சுட்டு இந்த எட்ஜும் கரெக்டா இருக்கணும், இந்த எட்ஜும் கரெக்டா இருக்கணும், இங்க ஒரு 1/4 இன்ச்சு கம்மியா இருக்கணும். நம்ம வந்து இதுல ஒன்னே ஒன்று மட்டும் தான் எடுக்கிறேன். இந்த ஊக்ஸ் அளவு எவ்வளவு நம்மளுக்கு தெரியணும். அதனால வந்து நான் இந்த ஊக்ஸ் அளவு மட்டும் எவ்வளவு இருக்குதுன்னு பாக்குறேன். சரிங்களா? ஊக்ஸ் சைடு தான், வி சைடு பார்க்கல. 6 இன்ச்சு இருக்குது, நான் 7 இன்ச்சியா எடுத்துட்டேன். ஒரு 1/2 இன்ச்சு நம்ம இங்க மடிச்சு அடிக்கவும் இங்க அடிக்கவும் நம்மளுக்கு சரியா போயிடும். பாருங்க இந்த கீழே இருந்து இந்த வளைவு வரைக்கும் எவ்வளவு இருக்குது, 11 இன்ச்சு இருக்குது. 11 இன்ச்சுக்கு ஒரு மார்க் போட்டுக்கிறேன். பாருங்க இந்த கேப்ல இருந்து இந்த கேப் எவ்வளவு இருக்குதுன்னு பாக்குறேன். 4 இன்ச்சு. பாருங்க 4 இன்ச்சுக்கு ஒரு மார்க்கு. அப்புறம் இந்த கேப்ல இருந்து இந்த கேப் 3 இன்ச்சு. அப்புறம் பாருங்க இந்த எட்ஜ்ல இருந்து இந்த எட்ஜ் எவ்வளவு இருக்குதுன்னா 3.5 இன்ச்சு. இதை எப்படி வந்து பட்டியில வரையணும்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். பாருங்க இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி போட்டுட்டு எடுத்த உடனே ஒரு 11 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. பாருங்க இந்த பக்கம் இந்த ஓப்பன் வந்து இந்த சைடு எந்த பக்கம் துணி வந்து கொஞ்சம் பெருசா இருக்குதோ அந்த சைடு எடுத்துக்கோங்க. 4 + ஒரு 1/2 இன்ச்சு 4.5 இன்ச்சே எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம பட்டி ஜாயின் பண்ணணும், இந்த கீழே மடிச்சு தைக்கணும். அதனால இந்த எட்ஜ் வந்து 3 வருது. ஒரு 3.5 இன்ச்சுக்கு ஒரு மார்க்கு. இங்க இருந்து இந்த டாட் வரைக்கும் ஒரு 3.5 இன்ச்சு. எதுக்குன்னா இதுக்கு நேரா ஒரு மார்க் போட்டுட்டு இதுல இருந்து ஒரு 1/2 இன்ச்சு கேப்புக்கு நம்ம வந்து துணி இருக்கிற மாதிரி உங்களுக்கு கப்பல் மாதிரி அந்த வளைவு வந்து நம்ம கொடுக்கணும். அந்த ஷேப் வந்து உங்களுக்கு அப்பதான் வரும். ஓகேங்களா? அதுக்கு தகுந்த மாதிரி அதை வெட்டிக்கோங்க. வெட்டிட்டு இந்த பக்கம் எட்ஜில் கொஞ்சம் துணி எச்சா இருக்குது பாருங்க. இந்த பக்கமும் வெட்டிட்டு இது முன் போர்ஷன் தெரியறதுக்கோசரம் இது வந்து இந்த சைடு தான் தெரியணும். அதுக்கோசரம் இந்த வி ஷேப் போட்டுட்டு இது பாருங்க இந்த போர்ஷனு எடுத்துட்டு இப்போ இது மேலே அப்படியே வந்து நான் வந்து வச்சு ஒரு கொஞ்சம் கீழே நம்மளுக்கு மடிச்சு அடிக்கலாம் வேணும் இல்லைங்களா? சரிங்களா? பட்டி வந்து நான் ஒரு மெத்தட்ல தைப்பேன். இது கொஞ்சம் ஈஸியா இருந்தா நீங்க இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க. ஸ்டாப் பண்ணிக்கோங்க. பாருங்க பட்டி வந்து நான் ஈஸி மெத்தடா சொல்லித்தரேன். மெயின் கிளாத் அடியில வச்சுட்டு அந்த லைனிங் 2 பீஸ் இருக்குது பாருங்க. இதே மாதிரி வச்சு இப்படியே அடிங்க. இது வந்து ஈஸி மெத்தடு. ஒன்று வந்து உள்ள வச்சு மேலே திருப்பி அந்த மாதிரி திருப்புறதுக்கு பாருங்க இந்த மாதிரி ஈஸி மெத்தடை அடிச்சுக்கோங்க. அது வந்து உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கும். இந்த மாதிரி இப்போ இந்த வந்து சின்ன சைஸ் பக்கம் முடியும் போது நீங்க வி சைடு எடுத்துடாதீங்க. வி சைடு எடுத்துட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு அளவு மாறிடும். பாருங்க இது அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. மாத்தி தைச்சிடாதீங்க. இந்த சின்ன சைடு முடிஞ்சா இந்த சின்ன சைடே எடுத்துக்கோங்க. மாத்தி ஆப்போசிட் சைடா ஜக்கா இருக்கிற பக்கம் இந்த ஜக்கா இங்க இருக்குது அதனால இதை தூக்கி இப்படி போடலான்னு போட்டுறாதீங்க. விளக்கமா சொல்றேன். பாருங்க இதை வச்சு இப்படியே தையுங்க. ஓகேங்களா? பாருங்க இதை வச்சு இப்படியே தைச்சிட்டு ஓகேங்களா சுத்தி ஒரு தையல் போட்டுக்கோங்க. நல்ல பக்கம் மேலே வச்சுட்டு உள்ள போற மாதிரி வச்சுட்டு, ஏன்னா பட்டி வந்து ஒரே மாதிரியே 2 சைடும் இருக்கணும். அதனால நீங்க தைச்சு